அவர்களையும் அவரது மனைவியார், அவரது அன்னையார் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று ஆரம்பிப்போம். முதலாவதாக மங்கள விளக்கேற்றி முடித்துவிட்டோம். அடுத்ததாக தமிழ் வாழ்த்து, கனேடிய தேசிய கீதம், செல்வி ஆதிரை விமலநாதன், சங்கவை விமலநாதன் ஆகியோர் இப்பொழுது ஆகியோர். Aku
பாட்டே இல்ல போடு கோடி கோடி வந்தனம் குரு சென்ற வந்தனம் 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 கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும் சொல்லுங்க. அக்கையரே சங்கையரே அன்னையரே தம்பியரே அன்னையரே தம்பியரே சில்லி நீரே காதை ஒன்று வித்தகனின் காதை ஒன்று வித்தகனின் கதை ஒன்று கலைஞரின் கதையிடுவாம் கரவெட்டியானின் கதையிடுவாம் கரவெட்டியானின் கதையிடுவாம் பாலாவின் கதையிடுவாம் பாரதி தன் கதையிடுவாம் பாலாவின் கதையிடுவாம் பாரதி தன் கதையிடுவாம் சில்லி நீரே சொல்ல வந்தோம் திருக்கூடனே சொல்ல வந்தோம் உடனே சொல்ல வந்தோம் திருக்கூடனே சொல்ல வந்தோம். இந்த பக்கத்திலே ஒரு ஊர் அந்த பக்கத்திலே ஒரு ஊர் ரெண்டு ஒரு வில்லுப்பாட்டுக்காரன் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஓடி ஓடி போற நடுவில பெரிய காடு அடர்ந்த காடு. இவர் லேக் எப்பவும் லேக் ஓஹோ. இந்த தபேலாக்காரன் மாதிரி லேக் ஆஹா. அப்ப ஓடி ஓடி போக ஆ. போஸ்டி முன்னுக்கே போயிட்டுது ஆஹா. இவர் நேரம் போயிட்டு இருந்து ஓடி போற காட்டுக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வந்து வழி மறைச்சு அடடா சிங்கம் படி மலை. ஓ எங்க போற ஆஹா. வில்லு பாட்டு ம். பாடுவியே ஆஹா. இல்ல பாட்டு தெரியாத வில்லு பாட்டுக்காரன் இருக்கிறார் இருக்கேன். என்ன புருபுருக்குற ம். இல்ல சிங்க மகாராசா பாடுற ம். 5 நிமிஷம் பாடு ம்.
தாளம் சுருதி சாரீரம் எல்லாம் சரியா இருக்கணும் அல்லது அடிச்சு சாக்காட்டுவார். இவர் பாடத் தொடங்கினார். சிங்கம் 2 நிமிஷத்திலே மயங்கி விழுந்து போச்சு. இவர் ஓடி தப்பிட்டார். இன்னொரு சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து வந்து இந்த சிங்கத்தை பார்த்தது. இது முடிச்சு பார்த்தா அவன் வில்லுப்பாட்டுக்காரன் போயிட்டான்னு கேட்டது. அவன் இப்ப 10 மைல் கங்கால போயிருப்பான்னு சொல்லு. அப்ப என்ன அவனை 5 நிமிஷம் பாட சொல்லி போட்டு 2 நிமிஷத்திலே மயங்கி விழுந்துட்டான் கேட்க, இல்ல நான் மயங்கி விழல, விழுந்த மாதிரி நடிச்சான் அல்லது அவன் என்ன பாடியே சாக்காட்டி இருப்பான்னு சொன்னான். ஐயா, இது உங்களோட கதையோ? எந்த கதை என்றுதான் ஊரெல்லாம் இதை சொல்லி கொண்டு தெரியலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் மாற்ற கதையுண்டு. உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். இந்த வில்லுப்பாட்டுகள்ல 4 கேள்வி கேட்பான். அதுக்கு 2க்கு மறுமொழி சொன்னாலும் காணும். 2 பேர் வந்து சொல்லணும். 2க்கு டக்குன்னு வந்து என்னட்ட சொல்லுங்க, 7கிட்ட சொல்லாதீங்க, நான் அந்த புத்தக பாசலை தூக்கி நான் தருவேன். இவே சொல்லினா இந்த புத்தகங்கள் தான் முறைக்கு முறை கொடுத்து கொண்டு திடீரியல் யாரு யாருக்கு என்ன பிரயோசனம், ஒரு கேள்விக்கு $100 காசு கொடுங்கன்னு சொல்லி இவைக்கு தெரியாது பாருங்க புத்தகம் என்ன நன்மை என்று சொல்லி. இந்த புத்தகங்களுக்குள்ள சின்ன புத்தகங்கள் இருக்கும். இப்ப உங்க வீட்டுல ஆடுற மேசை இருக்கும், அது கீழே வைக்கலாம் பாருங்க ஆடாம. இப்ப இந்த அந்த கேமரா ஆடுதுன்னு சொல்லி திடீரான என்னட்டு ஒரு புத்தகம் போட்டு வைக்கிறது கடைசி வரையும் தரமாட்டேன். அப்ப மற்றது லெதர் போட்ட புத்தகம் இருக்கு. லெதர் போட்ட புத்தகம் நீங்க குசினிகளை கொண்டே வச்சியலண்டா இந்த காகரி ஏதேனும் கத்தி நறுக்க பஞ்சு பட்டுதுண்டா 4 இழுத்து போட்டு அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். மற்றது இந்த ஒரு கணக்கான சைஸான புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. சமருக்கு வேர்க்கிற நேரம் பழமா எடுத்து விசுக்கலாம். சொல்லினா விண்டர் வருது தேவையில்லை. விண்டர் வந்து முடிய சமர் தானே பேருந்து. சமர் முடிய விண்டர், விண்டர் முடிய சமர். அப்ப வச்சிருந்தீங்கன்னா விசுக்கலாம். மற்றது என்னொன்று இந்த மொத்த புத்தகங்கள் இருக்கு. அது வந்து இந்த பாரதியார் திருக்குறள் அவையில என்ன நன்மையாளி கேட்கணும். அவை இந்த புத்தகங்கள் வரும்போது சரியான மொத்த புத்தகம். இவர் சொன்னார் ஒரு 30 ராத்தல் இருக்குமோன்னு சொல்லி அவ்வளவு பேரம் பாருங்க. ஆனால் அதை வச்சிருந்தீங்களா வீட்டுல மனுஷியெல்லாம் இடக்கு முடக்க நடந்தால் தூக்கி அறியலாம் பாருங்க. கனடா இவ மீரா சொல்றா கனடாவில ஒரு சரி வராது போலீஸ் வருமென்று சொல்லி இங்க போலீஸ் வந்தா யாழ்ப்பாணம் கூட்டி கொண்டு அறியலாம் தானே. அப்ப நன்மை இருக்கு, நன்மை இல்லையென்று நான் சொல்றேன். ஆனபடியா நீங்க கேள்வி இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள இருந்தா கேள்வி கல்வி ஆயத்தப்படுத்தி கொண்டு டக்குன்னு வந்து சொல்லி போட்டு புத்தகத்தை வாங்கி கொண்டு போகும். நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம். ஐயா நாங்க இப்ப கனடால இருக்கோம். யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் எப்படி வந்தது? என்ன கதை? காலை கொண்டிங்கு நீட்டியதா யாதகனோருவன் ஆமா ஜாதகனோருவன் மன்னனிடம் காலை பரிசு பெற்றாயன பண்டை பழங்களை கேட்டதுண்டு. ஆமா பண்டை பழங்களை கேட்டதுண்டு. பாவை பரிசு பெற்றாலும் அப்பாவே என் பச்சை பருத்தி பயந்தில்லை. பச்சை பருத்தி பயந்தில்லை. காலத்தோடம் இங்கு உழந்ததினாலும் பையத்துள் ஆஹா இன்னும் வடக்கு நோக்கி போகிறோம். என்னய்யா கடல் கொண்டே தள்ளுற பிளான் போடுற? இல்ல காவலர்கள் ஆண்டாடியில்லாம் காவலர்கள் ஆண்டனிடம் கவிஞர்கள் பிறந்த பூலம் கவிஞர்கள் பிறந்த பூலம் அவர்கள் தந்தாதாரை அவர்கள் தந்தாதாரை நல்லவர் விளைந்ததாரை நல்லவர் விளைந்ததாரை சிறுவனோடு நெடுந்து வயல் சந்துளை போல் வாழுமையா பாவலரும் நலவுடனே வாழும் நிலம். ஆமா
தமிழ் ஆட்சி இது அறிஞர்கள் வாழுகின்ற பிரதேசம் முத்தமிழும் இங்குண்டு ஓ அன்னபூரணி அம்மாள் என்ற கப்பலை கட்டி முதல்ல அமெரிக்காவுக்கு சென்ற தர மேஸ்திரி என்பவர் அந்த மண்ணினுடைய மைந்தர். எனக்கு தெரியாம போய் அப்படியே நானும் அவருடைய ஆணிக்குமரன் ஆனந்தனுடைய மாமா தான் இந்த நவரத்ன சாமி. அப்ப இப்ப நாங்கள் கரவட்டி கிழக்கில நிக்கிறோம். என்னையா கூடு விட்டு கூடுவாங்க அவர் மட்டும் இல்ல, இந்த சபாநாயகர் மூனா சிவசிதம்பரம் அந்த மண்ணினுடைய மைந்தன். மற்ற அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா ஆழ்வார் கொண்டு சொதிய ஒரு நாடகக்காரன், புகழ் பெற்ற நாடகக்காரன், அந்த மண்ணை சேர்ந்தவர். எத்தனையோ பேர். ஏன் இந்த அன்னராயிட்டு ஒரு ஆள் இருக்கிறார் பாலச்சந்திரன், அவரும் அந்த கரவட்டி கிழக்கு தான். அப்ப அப்படி கன பேர் அங்க அது சொன்னால் அதுதான் வில்லுப்பாட்டா போகும். அது சொல்லல, கிராமம் தான் பச்சை பசேல் என்ற காட்சிகள். ஓ அந்த இங்க தொண்டமனாற்றில இருந்து நந்தி கடலை இணைக்கின்ற ஒரு வாய்க்கால் கரவட்டிய ஊடறுத்தி செல்லுகிறது. அதுல மாரியில வெள்ளம் வரும். கரை கட்டி சோக்கல்லோ சண்முகம் வில்லாடிப்பாட்டு குழுவினர் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். 1 மணி நேரமாக நாங்கள் எங்கே சென்றோம் என்று எங்களுக்கே தெரியாத தாய் மண்ணுக்கு சென்று வந்த ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நேரம் சென்று கொண்டிருப்பதால் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். இப்பொழுது நண்பர் டி. விக்னேஸ்வரன் அவர்களை அடுத்ததாக அதிபராக உயர்வு பெற்றவர், சிறந்த ஒளிபரப்பாளருக்கான விருது பெற்றவர். அவர் அதைத் தொடர்ந்து தலைகோல் பற்றி உரையாற்றுவார். இப்பொழுது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள திரு பி. விக்னேஸ்வரன் அவர்களையும் இளைய தம்பி தயானந்த அவர்களையும் இங்கே அழைக்கிறோம். நண்பர் பாலச்சந்திரன் அவர்கள். வில்லுப்பாட்டு கலைஞர்கள் K.S. பாலச்சந்திரன் அவர்களுக்கு சுப மங்களம் பாடிய வேளையிலே எனது அன்பிற்கினிய நண்பன் பி. விக்னேஸ்வரன் அவர்கள் சோக்கல்லோ சண்முகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் அளித்த வேளையிலே சபைகளே, உங்களை நான் B.N. மதியழகன் சந்திக்கின்றேன். விழா தலைவர் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களே, கலைத்துறை ஆளுநர் மொன்றியல் இரா நடராஜா அவர்களே, கலைஞர் தாமோதரம் பிள்ளை சண்முகநாதன் அவர்களே, கலைஞர் பி. திவ்யராஜா அவர்களே, எழுத்தாளர் திருமதி தமிழ் பிரியா இளங்கோ அவர்களே, சமூக செயற்பாட்டாளர் ராஜரட்னம் அவர்களே மற்றும் அன்பார்ந்த சபையர்களே, இங்கு விசேடமாக வருகை தந்திருக்கின்ற முன்னாள்
பத்திரிகை ஆசிரியர் தினக்குரல் வீரகேசரி என்பவற்றின் பிரதம ஆசிரியர் ஆசி செல்வன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனேடிய கலைத்துறை வரலாற்றிலே இன்று இந்த சனசமூக மண்டபத்திலே ஒரு புதுமை நிகழ்கின்றது. சர்வதேச புகழ்பெற்ற கலைஞர் ஒருவருக்கு தலைக்கோல் பட்டம் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. ஆடலில், பாடலில், கூத்தில், தாளங்களில், இசைக்கருவிகளில் அற்புதமான குரல் வளத்தோடு அறிவும் திறமையும் உடையவர்கள் தலைக்கோல் பட்டத்திற்கு உரியவர்கள் ஆகின்றார்கள். மலைப்புக்குரிய சிறப்பினை எய்தியவருக்கு தலைக்கோல் பட்டம் உரித்து என சொல்கிறது சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி தலைக்கோலி விருது பெற்ற வரலாறு சிலப்பதிகாரத்திலே வெகு சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரச அவையில் அல்லது ஆலயத்தில் இடம்பெறும் அரங்கேற்றம் என்ற தலையரங்கில், அரங்கேற்றம் என்பது ஒரு தலையரங்கு, அரச அவையிலே அல்லது ஆலயத்திலே இடம்பெறுகின்ற அரங்கேற்றம் என்ற தலையரங்கிலே ஏறி தலைக்கோல் பட்டம் பெற்றவர்கள் தலைக்கோலி என அழைக்கப்பட்டார்கள். பெண்கள் தலைக்கோலி என அழைக்கப்பட்டார்கள். பெண் கலைஞர்கள் தலைக்கோலி என்று அழைக்கப்பட்டார்கள். அரங்கேற்றம் செய்யப்படும் அரங்க மேடையை தலைக்கோல் ஸ்தானம் என்று அழைத்தார் இளங்கோவடிகள். பிற்கால சோழ மன்னர்கள் பதியிலாள் நக்கன் அரங்கமான சயங்கொண்ட சோழ தலைக்கோலி, நக்கன் பவளக்குண்டனான மதுராந்த தலைக்கோலி, ஆரூர் தேவனார் மகள் நக்கன் பிரம்மதேவியாகிய மும்முடி சோழ தலைக்கோலி, உறவாக்கின தலைக்கோலி, புங்கத்துறை வல்லவ தலைக்கோலி, பதியிலார் தியாக வினோத தலைக்கோலி என்பன தலைக்கோலி பட்டம் பெற்ற கலை வெல்ல மகளிரென திருவாரூர் கோவில் கல்வெட்டுக்கள் நமக்கு என்றென்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆம், கலை நுட்பங்களில் திறமை காட்டிய உயர் கலைஞர்களுக்கு இந்த உயர் கௌரவம் அளிக்கப்பட்டதை பழந்தமிழ் கல்வெட்டுக்கள் மூலம் நாங்கள் அறிகின்றோம். இலங்கை மாதா என்றெடுத்த இணையற்ற கலைஞர் KS பாலச்சந்திரனுக்கு அவளது இலங்கை மாதாவின் மற்றும் ஒரு கலை மைந்தனான ஏழாலை தாமோதரம் பிள்ளை சண்முகநாதன் ஏற்பாட்டில் தலைக்கோல் விருது தரப்படுகின்ற வேளையிலே அதன் பெருமானம் என்ன என்பதை சற்று தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். தலைக்கோல் சிறப்பு என்பது தகுதிமிக்க கலைஞருக்கு சிறப்பு தந்திருக்கின்ற ஒரு கோல் ஆகும். அந்த கோல் எது என்பதை அழகு தமிழில், எளிய தமிழில் ஒரு பாவலன் இவ்வாறு எடுத்து காட்டுகின்றான். பெரும்புகழ் வாய்ந்த மன்னரவர் போரிட்டு பகைவர் வென்று அந்த பகையரசர் புற முதுகிட்டு தோற்றோட அவர்தம் வெண்கொற்ற உடை காம்பதனை எடுத்தாங்கு வருவர். அக்காம்பினை கணுக்கள் முழுதும் நவமணிகள் இழைத்தே அலங்கரிப்பர். கணுக்களின் இடைப்பட்ட பகுதிகளில் சாம்பூந்தம் என்னும் உயர்வகை தங்க தகட்டை பலம்புரியாகவும் இடம்புரியாகவும் வளைத்து கட்டி ஒரு கோல் என்று ஆக்குவார்கள். உலகையே தன் வெண்கொற்ற குடையின் கீழ் புறந்திருக்கும் மன்னவன் அரண்மனை அதனில் அந்த கோலினை வைத்து இந்திரன் புதல்வன் சயந்தன் என அக்கோலினை வரித்திட்டு மந்திரங்கள் ஓதி வந்தனைகள் செய்து பூசித்தே வழிபடுவர். இதுவே தானது தலைக்கோல் என்பது. புண்ணிய நதிகளில் பொற்குடங்களில் முகர்ந்து வந்த நெண்ணீர் கொண்ட தலைக்கோல் அதனை நீராட்டிய பின்பு மாலைகளும் அணிவிப்பார் முற்கூறிய ஆடல் ஆசிரியன் முதலானோர். பொருந்தியதொரு நன்னாளில் பொன்னால் செய்த பூண் மற்றும் முகவடாம் என்னும் பட்டம் இவ்விரண்டும் கொண்டிருக்கும் பட்டத்து யானையின் பெரிய கயிறில் தான் தலைக்கோலினை வாழ்த்தியே வழங்கிடுவர். மும்முரசுகளும் ஆர்த்து ஒலிக்க அவற்றுடன் சேர்ந்து இன்னும் பல வாத்தியங்களும் ஆர்ப்பரிக்க அரசன் அவனும் தம் 50 குழுவினர் சூழவர பட்டத்து யானையது வீதியிலே நின்ற தேர்னை வலம் வந்து தலைக்கோல் அதனை கவிஞரிடம் அளித்துவிடும். 50 குழுவினர் என்பது அமைச்சர், புரோகிதர், சேனாதிபதியர், தூதுவர், சாரணர், இவர்களே 50 குழுவினர்.
அனைவரும் ஒருமித்தே ஊர்வலம் வந்த பின் தலைக்கோலரனை எதிர்முகமாக வைத்திடுவான் கவிஞனவன் ஆடல் அரங்கதனில். மாதவியின் நாட்டியம் அரங்கரவிருந்த அரங்கிலும் செப்பிய முறைப்படி தலைக்கோல் வைக்கப்பட்டது. பகை மன்னர்களின் நகரங்களுக்கு பாதுகாப்பாக விளங்கிய மூங்கில் காட்டிலே கெட்டியானதும் சாணுக்கு சான் கணு உள்ளதுமான மூங்கில் துண்டம் 8 சான் நீளமுள்ளதாக அறுத்து எடுக்கப்பட்டு அதன் இருமுனைகளிலும் தங்கப்பூன் பூட்டி நவரத்தினங்கள் இழைத்து அழகான தலைக்கோலாக செய்தார்கள் அன்றே. இந்த மூங்கில் கோல் பெரும்பாலும் பகை அரசனின் வெண்கொற்ற குடையின் காம்பாகவும் அமைந்திருக்கும். நடராஜா அவர்களின் அனுசரணையோடு KS பாலச்சந்திரன் அவர்கள் மீது கொண்ட அளப்பரிய அன்பின் மதிப்பின் நிமித்தம் முதலாக தலைக்கோல் விருதினை அவருக்கு வழங்கி ஏறியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை நிறுவுகின்றார். அதற்காக அன்பின் நண்பன் ஷண்ணை மொன்றியேல் இரா நடராஜாவை நாங்கள் மனதார பாராட்டி வாழ்த்துகின்றோம். தலைக்கோல் பெற்ற மாதவி நடன அரங்கத்தில் காலடி எடுத்து வைத்த வேளையிலே அங்கு அரசன், அமைச்சர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் ஆகியோர் ஆசனங்களில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களாக நாங்கள் உங்களை கருதுகின்றோம். நாட்டிய உருப்படிகள் நலமே நிறைவேறுவது கண்டு மன்னன் பெரிதும் மனமகிழ்ந்தான். சாத்திர முறைப்படி சிறப்புடன் ஆடி காட்டிய மாதவிக்கு தலைக்கோல் அறிவென்ற பட்டத்தை அரசன் அன்று வழங்கினான். அன்பளிப்புகளையும் அள்ளி கொடுத்தான். சபையோர்களே, இந்த அரங்காக நீங்கள் சமூகம் அளித்திருக்கும் இந்த அரங்கை நாம் கருதுகின்றோம். எங்கள் உயர்வு மிக்க நண்பர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்க, அந்தன பெருமக்கள் இங்கே காத்திருக்க வணங்குகின்றோம். இப்பொழுது திரு நடராஜா அவர்கள் தலைக்கோல் கொடுத்த திரு VN மதியழகன் அவர்கள் அதை நண்பர் KS பாலச்சந்திரன் அவர்களுக்கு கொடுப்பார். தலைக்கோல் கலைஞர் KS பாலச்சந்திரன் அவர்களுக்கு மகாகவியின் புதியொரு வீடு நவீன ஆட்டக்கூத்து பா நாடகத்தில் மறைக்காடர் கிழவனாகவும், கர்ணன் நாடகத்தில் கர்ணனாகவும், ரகுபதி ராகவ ராஜாராம் நாடகத்தில் பரதனாகவும், தேரோட்டி மகனில் கிருஷ்ணனாகவும் சிறப்புற நடித்தவைக்காக நடன வித்தைகள், கூத்து கலைஞர்கள் ஆகியோருக்கு அரசர்களால் அரசு அவையில் வழங்க பெற்ற இந்த உயரிய விருது பொதுமக்களால் பொது சபையில் வைத்து கனடா தேசத்திலே 7ஆம் தேதி ஐப்பசி மாதம் 7/10/2012 ஆண்டிலே வழங்கப்படுகிறது. விழா ஏற்பாட்டாளர் மொன்றியேல் இரா நடராஜா, பொதுமக்கள் முன்னிலையில் விருதை வழங்கியவர் VN மதியழகன். सर्वकल्याणमूर्तिं परजगमदगत्तं स्वविवं मोदकेन अरुणकुसुममादा व्यालम्बोदरन्दं मम हृदये निवासं श्रीगणेशं नमामि. सत्यानन्दकरं सदा सुभकरं
சத்கீர்த்தி வித்யாகரம் வாணி சித்திகரம் மனோத்மகரம் காருண்யலட்சுமிகரம் தேவோல்லாதகரம் கிரிஜக்ரதிதானமோதாகரம் சைவம் பத்மநாடகேதுமகரம் தைலோக்கியரட்சாகரம் ஓம் ராஜாதிராஜாய பிரதக்யதாயினே நமோ வயம் வை திரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மக்யம் காமேசுரோ வை திரவணோ ததாதே வே ராஜாய வை திரவணாய மகாராஜாய தே நமः. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற அரவிந்தன் அவர்களுக்கும் 10 நிமிஷம் தான் பேச தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு 10 நிமிஷமும் கிடைக்காது போல் இருக்கிறது, ஏனென்றால் நேரம் வந்துவிட்டது. ஆனால் 3 பேருடைய பெயருக்கும் பக்கத்தில் பிராக்கெட்டுகளை 10 நிமிஷம் போட்டிருக்கின்றார்கள். நான் நினைத்தேன், என்னென்ன 10 நிமிஷத்தில் ஒரு புத்தகத்தை பற்றி பேச போறாரு, இது ஒருவருடைய வரலாற்று கதை, ஆகவே விமர்சனம் செய்வதற்கு எதுவும் கிடையாது அப்படி என்று நினைத்து கொண்டேன். ஆனாலும் அது 45 நிமிடங்களை கடந்து விட்ட பிறகு நாங்கள் பாலாண்ணாவை பற்றி என்ன சொல்வது? புத்தகத்தை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சபையினருக்கும் இவ்வளவு சபையில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்களே என்று பார்த்தால் வந்தவர்கள் ரசிகர்களை விட உறவினர்கள் தெரிந்தவர்கள் போன்று இருக்கின்றதே, பெருமை தெரியாமல் எழுந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் பரவாயில்லை, இவ்வளவு பேரும் இருந்து எனக்கு கிடைச்ச என்னுடைய உரையை கேட்க போறீர்கள் என்று நினைக்கின்ற போது சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான நாள் 7/10/2012. 7/10/2012 இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் பாலாங்கண்ணையின் மணியண்ணர்வாகி CD ஆஸ்திரேலியாவிலேயும் கனடாவிலும் முதல் வெளியிடப்பட்டது. முதல் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு இதை பற்றி உரைவாற்றி வரதோ ஒரு அபிநயம் சொன்ன மாதிரி இருந்தது. நான் சொல்லுகின்ற முதல் அவரை பற்றிய முதல் ஒப்பூடுக்கு அப்பாற்பட்டது. முதல் வெளியிடப்பட்டது. பாலாண்ணை பிறந்தது 10/7. ஆகவே அவருக்கு இந்த நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் 7/10 வருகின்ற போது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கின்றதாம். இன்று மிகப்பெரிய உன்னதமான ஒரு வரவேற்பை பட்டத்தை கொடுத்ததும் 7/10. ஆகவே அந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் எழுதி வைத்து எப்பொழுதுமே வாசிப்பது இல்லை. எழுதிய நாடகம் நடித்திருக்கிறேன், எழுதி வைத்து நடித்திருக்கிறேன், நான் பேசியது. இன்று எழுதி வைத்து பேச வேண்டிய ஒரு நிலை காரணம், ஞாபக மறதி காரணமாக யாரையாவது தவறவிட்டு விடுவேனோ என்ற காரணத்தினால் மிக நீண்டதொரு நெடும் பயணத்தின் ஒரு திருப்பத்தில் என்று நிற்கிறேன். இது எனக்கான பாராட்டு விழாவாக
நான் கருதவில்லை. ஒரு அசுர சாதனையாளரின் திறனை மாத்திரம் அல்ல, விடாமுயற்சியை அரங்கேற்றும் ஒரு விழாவாகவே நான் இதை கருதுகிறேன். அந்த அசுர சாதனையாளர் நான் அல்ல. சோக்கெல்லோ சண்முகம் என்று அறியப்பட்ட நண்பர் தாமோதரம் பிள்ளை சண்முகநாதன் தான் அவர். சமகாலத்தில் வாழும் ஒரு சக கலைஞனின் கலை பயணத்தை வில்லடித்து பாடுவதோடு அவர் திருப்தி பட்டிருக்கலாம். ஆனால் எனது வரலாற்றை நூலாக வெளியிட அவர் பட்ட பாடுகள், இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள், அதற்கான அலைச்சல்கள், சிரமங்கள் எனக்கு மட்டுமல்ல, அவருக்கு நெருங்கியவர்களுக்கும் தெரியும். எனவே ஒரு கலைஞன் எனக்காக அல்ல, கலைக்காக எடுத்த விழா என்று கூறுவதுதான் பொருத்தமாகும் என்று நான் கருதுகிறேன். சம்பிரதாயமான நன்றி கூறலுக்கு அப்பாற்பட்டது இந்த செயல் என்று மட்டும் கூறுகிறேன். என் அன்புள்ளவர்களே, கலைஞர்களுக்கு நல்ல ரசிகன் வந்து வாய்க்க வேண்டும். அப்படி எனக்கு ஒரு அபிமானியாக வந்து வாய்த்தவர்தான் மொன்றியல் இரா நடராஜா அவர்கள். தென்னிந்திய சினிமா ரசிகர்களைப் போல ராணி தியேட்டரில் எனது கட் அவுட் வைத்திருந்த காலத்திலே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு குடம் பாலை அந்த கட் அவுட்டின் மேல் ஊற்றி பாலையும் வீணாக்கி கட் அவுட்டையும் பழுதாக்கி விட்டு அவர் போயிருக்கிறார். செலவும் மிச்சமாக போயிருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. சுன்னாகத்தில் அவரது விழா ஒன்றில் 1979 நான் கலந்து கொண்ட காலத்தில் இருந்து 33 ஆண்டுகள் காத்திருந்து என்னுடைய வாழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்று மனதார நினைத்து பொருத்தமானவரை தேடி டொரண்டோ வரை தேடி வந்து அதை எனது நண்பர் சோக்கெல்லோ சண்முகம் அவர்கள் மூலமாக எழுதுவித்து இவ்வளவு பொருட்செலவுடன் அழகிய நூலாக பதிப்பித்து என்று வெளியிட்டதோடு இந்த விழாவையே தனியொருவனாக சிறப்புற நடத்தி வைத்த மொன்றியல் இரா நடராஜா என்ற அந்த என் அபிமானியை சகோதரரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என் ஆத்மார்த்தமான நன்றிகளை அவருக்கு சொல்வதற்காக என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? ஆக்டிவ் பிரெயின் சென்டர் கூடத்தில் ஒத்திகை பார்க்க வசதி செய்து கொடுத்தது மாத்திரமல்ல, அவ்வப்போது அறிவுரைகளும் வழிநடத்தலும் செய்து நூலிலே எழுத்தாளருக்கான அறிமுக உரையையும் எழுதி என்று சிறப்புரையாற்றிய அன்புக்குரிய திரு சுப்பிரமணியம் ராஜரத்னம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நண்பர் சோக்கல்லோவின் வலதுகரம் மாத்திரமல்ல இடதுகரமாகவும் செயற்பட்டு விழாவுக்கான சகல ஆயத்தங்களிலும் களைப்பின்றி உழைத்து விழாவை வெற்றிகரமாக்கியவர் தம்பி முத்தையா சிவகுமாரன் அவருக்கு என் மனப்பூர்வமான நன்றி. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி என்னை கௌரவித்த என் அன்புக்குரிய என் மதிப்புக்குரிய பல இந்திய வாசகர்களின் அபிமானத்துக்குரிய எழுத்தாளர் திரு குரு அரவிந்தன் அவர்களுக்கு
எல்லாவற்றிலும் முதன்மை வகிக்க வேண்டும் என்ற வகையிலே எனக்கு முதலாக தலைக்கோல் விருது வழங்க திரு சோக்கல்லோ சண்முகம் அவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அந்த விழாவில் கையளிப்பு செய்ய கலந்து கொண்டு என்னை கௌரவித்த என் நண்பர் V.N. மதியழகன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான அந்த வேளையில் சற்று தள்ளாடி போயிருக்கும் நான் சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு இரு அருகிலும் துணையாக நின்ற என் மதிப்புக்குரிய திரு P. விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வீரகேசரி பிரதம ஆசிரியர் சிவனேய செல்வன் அவர்களுக்கு மீண்டும் என் மனப்பூர்வமான நன்றி. நீண்டதாக இருந்தாலும் காத்திரமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்த என் மண்ணில் பிறந்த தம்பி ஊடகவியலாளர் கந்தசாமி கங்காதரன் அவர்களுக்கும் என் நன்றி. ஆத்மார்த்தமாக நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்ற அவரோடு வந்தாலும் நேர கட்டுப்பாடு காரணமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாலும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் பல தகவல்களை உரத்த குரலில் உங்கள் முன் வைத்த என் அன்புக்குரிய நண்பர் வைரமுத்து தீபராஜன் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை அப்பொழுது என்னை பேட்டியிலே சந்தித்து என்னை கேட்ட கேள்விகளை மீண்டும் ஒரு முறை தொலைபேசியில் கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டு என் பார்க்காத பக்கங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய சகோதரி திருமதி தமிழ் பெரியார் இளங்கோ அவர்களுக்கு நன்றி. சோக்கல்லோ சண்முகம் வில்லடி பாட்டு குழுவினரில் திருமதி நளினி கொகசீலன், திருமதி ராஜ்மீர் ராசையா, திரு சி விமலநாதன், திரு V.T. ராஜேந்திரன், திரு ருக்குமணிகாந்தன் ஆகியோரும் இசைக்கலைஞர்கள் கலாபூஷணம், சுபபாதம், ஹார்மோனியம், திரு V. டின்சன் தபேலா, திரு சசி உடுத்து, திரு சுதாகரன் மோசிங், திருமதி நமோ நாகேஸ்வரி தாளம் ஆகியவற்றை செற்றுக்கொண்டு அந்த கதையை நகைச்சுவையோடு சொன்ன என் அன்புக்குரிய நண்பர் சோக்கல்லோ சண்முகம் அவர்களுக்கு அதற்காக தனித்து ஒரு நன்றி. ஒலி அமைப்பில் உதவிய V.T. ராஜேந்திரன் அவர்களுக்கு விளம்பரங்கள் செய்திகள் வெளியிட்ட தாய்வீடு பத்திரிகை திலீப்குமார், உதய நாராயண் லோகேந்திரலிங்கம், பதிவுகள் இணையதளம், தமிழன் வழிகாட்டி இணையதளம், A9 வானொலி இணையதளம், ஈக்குருவி இணையதளம், இணையவழி தகவல் அனுப்பிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இதைவிட டிவிஐ தொலைக்காட்சி பாலி சுப்பிரமணியம், தமிழ்வன் ஸ்ரீ, வணக்கம் FM ரமணன், பகை சுமன், கலாவம் ஸ்ரீனிவாசன், ஈக்குருவி நவயுகன் ஆகியோருக்கும் இந்த கலைஞனின் பணிவான நன்றி. இங்கு வழங்க இருக்கும் இந்த விவரண சித்திரத்தை பொறுமையோடு நீங்கள் பார்க்க வேண்டும். See
அன்பு அகலாத மனைவியும் தவறான